வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் அத்தியாயம் 42 கங்காவதரணே பகீரத பிரயத்னः கங்காவதரணத்தில் பகீரத பிரயத்னம் द्विचत्वारिंशः सर्गः 42வது सर्गம் கங்காவதரணே பகீரத பிரயத்னः கங்காவதரணத்தில் பகீரத பிரயத்னம் कालधर्मं गते राम सगरे प्रकृतिजनाः राजानं रोचयामासुर अंशुमन्तं सुधार्मिकम् ராம ஸ்ரீராமரே சகரே சகரர் காலதர்மம் காலம் சென்றதே கதே அடைந்த வளவில் பிரகிருதி ஜனாக மந்திரிகள் சுதார்மிக்கம் மகாதர்மிஷ்டனான அம்சுமந்தம் அம்சுமானை ராஜானம் ராஜாவாக ரோச்சயா மாசுகு நிச்சயித்தார்கள். ஸ்ரீராமரே சகரர் காலம் சென்றதை அடைந்த வளவில் மந்திரிகள் மகாதர்மிஷ்டனான அம்சுமானை ராஜாவாக நிச்சயித்தார்கள். ச ராஜா சுமஹானாசீத் அம்சுமான் ரகுநந்தன தஸ்ய புத்ரோ மகானாசீத் திலீப இதி விஸ்ருதः. ரகுநந்தன சக அந்த அம்சுமான் சுமஹான் மிகப்பெரிய ராஜா அரசராக ஆசீத் இருந்தார். தஸ்ய அவருக்கு திலீபன் இதி என்று விஸ்ருதः புகழ்பெற்ற மகானான புத்திரக புத்திரன் ஆசீத் இருந்தார். ரகுநந்தனா அந்த அம்சுமான் மிகப்பெரிய அரசராக இருந்தார். அவருக்கு திலீபன் என்று புகழ்பெற்ற மகானான புத்திரன் இருந்தார். தஸ்மின் ராஜ்யம் சமாவேஷ்ய திலீபே ரகுநந்தன ஹிமவச்சிகரே ரம்யே தபஸ்தேப்பே சுதாருணம். ரகுநந்தனா தஸ்மின் அந்த திலீபனிடத்தில் ராஜ்யம் பட்டம் சூட்டுதலை சமாவேஷ்ய செய்து ரம்யமான ஹிமவச்சிகரே ஹிமய பர்வத சிகரத்தில் சோதாருணம் கொடிய தவத்தை தேப்பே புரிந்தார். ரகுநந்தனா அந்த திலீபனிடத்தில் பட்டம் சூட்டுதலை செய்து ரம்யமான ஹிமய பர்வத சிகரத்தில் கொடிய தவத்தை புரிந்தார். द्वात्रिंशच्चसहस्राणि वर्षाणि स महायशाः तपोवन गतो राजा स्वर्गं लेभे तपोधनः. सो महायशाः மிக்க புகழடைந்த தப்போதனக தப்போநிதியான ராஜா மன்னர் 32 சஹசிராணி 1000 வருஷாணி ச வருஷங்கள் தப்போவன கதக தப்போவனத்தை அடைந்தவராக ஸ்வர்க்கத்தை லேபே அடைந்தார். மிக்க புகழடைந்த தப்போநிதியான மன்னர் 32,000 வருஷங்கள் தப்போவனத்தை அடைந்தவராக ஸ்வர்க்கத்தை அடைந்தார். திலீபஸ்தோ மகாதேஜாः ஸ்ருத்வா பைத்தாமஹம் வதம் துக்கோபஹத்தயா புத்யா நிச்சயம் நாதிகச்சதி. மகாதேஜாக வெகு தேஜஸ்வியான திலீபக தோ திலீபரம் பைத்தாமகம் பாட்டனார்களுடையதான வதத்தை ஸ்ருத்வா கேட்டு துக்கோபஹதயா வெகு துயரமடைந்த புத்தியால் நிச்சயம் உபாயத்தை அதிகச்சத்தின தெரிந்து கொள்ளவில்லை. வெகு தேஜஸ்வியான திலீபரும் பாட்டனார்களுடையதான வதத்தை கேட்டு வெகு துயரமடைந்த புத்தியால் உபாயத்தை தெரிந்து கொள்ளவில்லை. கதம் கங்காவதரணம் கதம் தேஷாம் ஜலக்ரியா தாரயேயம் கதம் சைனான் இதி சிந்தா பரோபவத். கதம் எப்படி கங்காவதரணம் கங்கையை இறக்குவது, கதம் எப்படி தேஷாம் அவர்களுக்கு ஜலக்கிரியா தர்ப்பணம் பண்ணுகிறது, ஏனாஞ்ச இவர்களையும் கதம் எப்படி தாரையேயம் கரையேற்றி வைப்பேன் இதி என்று சிந்தா பரக கவலை கொண்டவராக அபவத் இருந்தார். எப்படி கங்கையை இறக்குவது, எப்படி அவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுகிறது, இவர்களையும் எப்படி கரையேற்றி வைப்பேன் என்று கவலை கொண்டவராக இருந்தார். तस्य चिन्तयतो नित्यं धर्मेण विदितात्मनः
पुत्रो भगीरथो नाम यज्ञे परमधार्मिकः धर्मेण धर्मத்தோடு நித்தியம் எப்பொழுதும் சிந்தையதக கவலையுற்றிருக்கிற விதித்தாத்மனக ஆத்மஸ்வரூபம் அறிந்த தஸ்ய அவருக்கு பகீரதக பகீரதன் நாம என்று பெயருள்ள பரமதார்மிக வெகு தர்மிஷ்டனான புத்திரக புத்திரன் ஜக்ஞே பிறந்தார். தர்மத்தோடு எப்பொழுதும் கவலையுற்றிருக்கிற ஆத்மஸ்வரூபம் அறிந்த அவருக்கு பகீரதன் என்று பெயருள்ள வெகு தர்மிஷ்டனான புத்திரன் பிறந்தார். दिलीपस्थो महातेजा यज्ञैर्बहुभिरिष्टवान् 30 वर्षसहस्राणि राजा राज्यमकारयत्. மகாதேஜஸ்வியான ராஜா அரசனான திலீபக தோ திலீபனம் பகுபிகி அநேகவித யஜ்ஞைஹி யாகங்களால் இஷ்டவான் ஆராதித்தவனாக 30 வருஷ சகசிராணி 1000 வருஷங்கள் ராஜ்யம் நாடாளுவதை அகாரையத் செய்தார். மகா தேஜஸ்வியான அரசனான திலீபனும் அநேகவித யாகங்களால் ஆராதித்தவனாக 30,000 வருஷங்கள் நாடாளுவதை செய்தார். அகத்வா நிச்சயம் ராஜா தேஷாமுத்தரணம் பிரதி வியதினா நரசார்தூல காலதர்மமுப்பெய்வான். நரசார்தூல மனித சிரேஷ்டா தேஷாம் அவர்களுடைய உத்தரணம் கரையேற்றுவதை பிரதி குறித்து நிச்சயம் உபாயத்தை அகத்வா பெறாமல் ராஜா அரசன் வியாதினா நோயால் காலதர்மம் காலம் சென்றதை உப்பேயிவான் அடைந்தார். மனித சிரேஷ்டா அவர்களுடைய கரையேற்றுவதை குறித்து உபாயத்தை பெறாமல் அரசன் நோயால் காலம் சென்றதை அடைந்தார். इन्द्रलोकं गतो राजा स्वार्जितेनैव कर्मणा राज्ये भगीरथं पुत्रम् अभ्यषिञ्चन्नरर्षभम्. ராஜா அரசன் நரர்ஷபம் நரஸ்ரேஷ்டனான புத்திரனான பகீரதனை ராஜ்யே ராஜாங்கத்தில் அபிஷேகம் செய்து வைத்தார். ஸ்வார்ஜித்தேன தன்னால் சம்பாதிக்கப்பட்ட கர்மணா ஏவ செய்கையாலேயே இந்திரலோகத்திற்கு கதஹா சென்றார். அரசன் நரஸ்ரேஷ்டனான புத்திரனான பகீரதனை ராஜாங்கத்தில் அபிஷேகம் செய்து வைத்தார். தன்னால் சம்பாதிக்கப்பட்ட செய்கையாலேயே இந்திரலோகத்திற்கு சென்றார். भगीरथस्तु राजर्षेर्धार्मिको रघोनन्दन अनपत्यो महातेजाः प्रजाकामस चाप्रजः मन्त्रेष्वाधाय तद्राज्यं गङ्गावतरणे रतः. ரகுநந்தன தார்மிக தர்மிஷ்டனான மகாதேஜஸ்வியான ராஜரிஷியான பகீரதக தோ பகீரதனும் அனபத்திய புத்திர பாக்கியமில்லாதவனாய் பிரஜா காமக புத்திரனை அடைய ஆவலுற்றான். அப்பிரஜக புத்திர பாக்கியமில்லாத சகச்ச அவனும் தத் அந்த ராஜ்யத்தை மந்திரிமார்களிடத்தில் ஆதாய ஒப்பித்துவிட்டு கங்காவத்தரனே கங்கையை கொண்டு வருவதில் ரத்தக ஆசக்தனானான். ரகுநந்தனா தர்மிஷ்டனான மகா தேஜஸ்வியான ராஜரிஷியான பகீரதனும் புத்திர வாக்கியமில்லாதவனாய் புத்திரனை அடைய ஆவலுற்றான். புத்திர பாக்கியமில்லாத அவனும் அந்த ராஜ்யத்தை மந்திரிமார்களிடத்தில் ஒப்பித்துவிட்டு கங்கையை கொண்டு வருவதில் ஆசக்தனானான். சத்தப்போ தீர்க்கமாத்திஷ்ட கோகர்ணே ரகுநந்தன ஊர்த்வபாஹோ பஞ்சதபா மாசாஹாரோ ஜிதேந்திரிய. ரகுநந்தனா சக அவர் ஊர்த்வபாஹு கைகளை உயர தூக்கினவராய், பஞ்சதபாக பஞ்சாக்னி மத்தியில் நின்று தபம் புரிபவராய், மாசாஹாரக மாதத்திற்கு ஒரு முறை புசிப்பவராய், ஜிதேந்திரியக ஐம்புலன்களை அடக்கினவராய், கோகர்ணே கோகர்ணம் என்ற தாழ்வரையில் தீர்க்கம் கடுமையான தபக தவத்தை ஆத்திஷ்டத் புரிந்தார். ரகுநந்தனா அவர் கைகளை உயர தூக்கினவராய், பஞ்சாகினி மத்தியில் நின்று தவம் புரிபவராய், மாதத்திற்கு ஒரு முறை புசிப்பவராய், ஐம்புலன்களை அடக்கினவராய்,
கோக்கர்ணம் என்ற தாழ்வரையில் கடுமையான தவத்தை புரிந்தார். तस्य वर्षसहस्राणि घोरे तपसि तिष्ठतः अतीतानि महाबाहो तस्य राज्ञा महात्मनः सुप्रीतो भगवान् ब्रह्मा प्रजानां प्रभुरीश्वरः. மகாபாகோ பெருந்தோளுடையோனே, கோரே உக்கிரமான தபசி தவத்தில் திஷ்டதக நிலை கொண்டிருக்கிற தஸ்ய அவருக்கு வருஷ சகசிராணி 1000 வருஷங்கள் அதீதானி கடந்தன மகாத்மனக மகாத்மாவான தஸ்யே அந்த ராஜ்யக அரசன் விஷயத்தில் பிரஜானாம் பிராணிகளுக்கு பிரபு தலைவரான ஈஸ்வரக ஈஸ்வரரான பகவான் பகவானான பிரம்மா பிரம்மதேவர் சுப்ரீதக வெகு சந்தோஷமடைந்தார். பெரும் தோள் உடையோனே, உக்கிரமான தவத்தில் நிலை கொண்டிருக்கிற அவருக்கு 1000 வருஷங்கள் கடந்தன. மகாத்மாவான அந்த அரசன் விஷயத்தில் பிராணிகளுக்கு தலைவரான ஈஸ்வரரான பகவானான பிரம்மதேவர் வெகு சந்தோஷமடைந்தார். ததசுர கணை சார்த்தம் உபாகம்ய பிதாமகः பகீரதம் மகாத்மானம் தப்யமான மதாப்ரவீத். தத்தக அப்பொழுது பிதாமக பிரம்மதேவர் சுரகணைஹி தேவகணங்களோடு சார்த்தம் கூட உபாகம்ய கிட்டி வந்து மகாத்மானம் மகாத்மாவாகிய தப்பியமானம் தவத்தில் இருக்கிற பகீரதம் பகீரதனை பார்த்து அத்த பின்வருமாறு அப்ரவீத் சொன்னார். அப்பொழுது பிரம்மதேவர் தேவகணங்களோடு கூட கிட்டி வந்து மகாத்மாவாகிய தவத்தில் இருக்கிற பகீரதனை பார்த்து பின்வருமாறு சொன்னார். பகீரத மகாதேஜக பிரீத்தஸ்தேகம் ஜனேஸ்வர தபசாச்ச சுதப்தேன வரம் வரய சுவ்ரத. மகாதேஜக மிக தேஜஸ்வியே, ஜனேஸ்வர மன்னவனே, பகீரத பகீரத தே உன்னுடைய சுத்தப்தேன நன்றாக புரியப்பட்ட தபசாச்ச தவத்தால் அகம் நான் பிரீத்தக பிரீத்தி அடைந்தேன். சுவ்ரத நல்ல விரதம் உடையவனே, வரம் வரத்தை வரைய வேண்டிக்கொள். மிக தேஜஸ்வியே மன்னவனே பகீரதா, உன்னுடைய நன்றாக புரியப்பட்ட தவத்தால் நான் பிரீத்தி அடைந்தேன். நல்ல விரதம் உடையவனே, வரத்தை வேண்டிக்கொள். तमोवाच महातेजाः सर्वलोकपितामहं भगीरथो महाभागः कृताञ्जलिरुपस्थितः. மகாதேஜாக மகாதேஜஸ்வியான மகாபாகः மகாபாகியமுடைய பகீரதः பகீரதன் கிருத்தாஞ்சலி அஞ்சலி செய்தவனாய் உபஸ்திதக அருகில் நெருங்கினவனாய் சர்வலோக பிதாமகம் உலகத்தை எல்லாம் உண்டாக்கின கடவுளான தம் அவரை பார்த்து உவாச்ச பின்வருமாறு சொன்னார். மகா தேஜஸ்வியான மகாபாகியமுடைய பகீரதன் அஞ்சலி செய்தவனாய் அருகில் நெருங்கினவனாய் உலகத்தை எல்லாம் உண்டாக்கின கடவுளான அவரை பார்த்து பின்வருமாறு சொன்னார். யதி மே பகவன் பிரீத்தோ யத்யஸ்தி தபஸஃபலம் சகரஸ்யாத்மஜா சர்வே மத்தஸ்ஸலீலமாப்னுயுः. பகவன் பகவானே, மே என்னுடைய தபசக தவத்திற்கு பிரீத்தக சந்தோஷம் அடைந்தவர். யதி ஆனால் பலம் பலமானது அஸ்தி யதி உண்டாகிறது ஆனால் சகரஸ்ய சகரருடைய ஆத்மஜாகா குமாரர்கள் சர்வே எல்லோரும் மத்தக என்னிடமிருந்து சலிலம் தர்ப்பண ஜலத்தை ஆப்னுயுகு அடைய வேண்டும். பகவானே, என்னுடைய தவத்திற்கு சந்தோஷம் அடைந்தவரானால் பலமானது உண்டாகிறது ஆனால் சகரருடைய குமாரர்கள் எல்லோரும் என்னிடமிருந்து தர்ப்பண ஜலத்தை அடைய வேண்டும். கங்காயா சலீலக்ளின்னே பஸ்மன்யேஷா மகாத்மனாம் ஸ்வர்க்கம் கச்சேயுரத்யந்தம் சர்வே மே பிரதீதாமஹாः. மகாத்மனா மகாத்மாக்களான ஏஷாம் இவர்களுடைய பஸ்மனே சாம்பல் கங்காயாக கங்கையினுடைய சலிலக்ளின்னே ஜலத்தால் நனைக்கப்பட்ட வளைவில் மே என்னுடைய பிரபிதாமஹாஹா முப்பாட்டன்மார்கள் சர்வே எல்லோரும் அத்தியந்தம் அழிவற்ற ஸ்வர்க்கம் ஸ்வர்கலோகத்திற்கு கச்சேயுகு செல்ல வேண்டும்.
மகாத்மாக்களான இவர்களுடைய சாம்பல் கங்கையினுடைய ஜலத்தால் நனைக்கப்பட்ட வளைவில் என்னுடைய முப்பாட்டன்மார்கள் எல்லோரும் அழிவற்ற ஸ்வர்கலோகத்துக்கு செல்ல வேண்டும். தேயாச்ச சந்ததிர்தேவ நாவசீதேத் குலம் ச நஹ இக்ஷ்வாக்கூணாம் குலே தேவ ஏஷ மேஸ்து வரப்பரஹ. தேவரே, இக்ஷ்வாக்கூணாம் இக்ஷ்வாக்குகளுடைய குலே குலத்தில் மேச்ச எனக்கும் சந்ததிஹி சந்ததி தேயா கொடுக்க வேண்டியது நக எங்களுடைய குலம் ச குலமும் அவசீதேத்ன சந்ததி அற்றதாக ஆகாமல் இருக்க கடவது. தேவரே, ஏஷக இது பரக சிறந்த வரக வரமாக அஸ்து ஆகட்டும். தேவரே, இக்ஷ்வாக்குகளுடைய குலத்தில் எனக்கும் சந்ததி கொடுக்க வேண்டியது எங்களுடைய குலமும் சந்ததி அற்றதாக ஆகாமல் இருக்க கடவது. தேவரே, இது சிறந்த வரமாக ஆகட்டும். उक्तवाक्यं तो राजानं सर्वलोकपितामहः प्रत्युवाच शुभां वाणे मधुराक्षराम्. उक्तवाक्यम இவ்வாறு சொல்லிய ராஜானம் து அரசரை பார்த்து சர்வலோக பிதாமகா உலகத்தை எல்லாம் உண்டாக்கின கடவுள் சுபாம் மங்களமான மதுரமான மதுராட்சராம் மனோகரமான அக்ஷரங்கள் அடங்கிய வாணி மொழியை பிரத்யுவாச்ச பின்வருமாறு பதில் சொன்னார். இவ்வாறு சொல்லிய அரசரை பார்த்து உலகத்தை எல்லாம் உண்டாக்கின கடவுள் மங்களமான மதுரமான மனோகரமான அக்ஷரங்கள் அடங்கிய மொழியை பின்வருமாறு பதில் சொன்னார். தபோதன மகாபாக பகீரத மகாரத ஏவம் பவதோ பத்ரம் தே இக்ஷ்வாகுகுலவர்தன. மகாபாக தபோதன மகாரத பகீரத இக்ஷ்வாக்கு குலவர்தன இக்ஷ்வாக்கு குலத்தை விருத்தி செய்ய விரும்பியவனே, ஏவம் இப்படியே பவத்து ஆகட்டும், தே உமக்கு பத்ரம் சகல பாக்கியமும் உண்டு. மகாபாகா தப்போதனா மகாரதா பகீரதா இக்ஷ்வாக்கு குலத்தை விருத்தி செய்ய விரும்பியவனே, இப்படியே ஆகட்டும், உமக்கு சகல பாக்கியமும் உண்டு. இயம் ஹைமவதி கங்கா ஜேஷ்டா ஹிமவதஸ்வத தாம் வை தாரயிதும் ராஜன் ஹரஸ்தத்ர நியுஜ்யதாம். இயம் இந்த கங்கை ஹைமவதி ஹிமவானிடத்தில் பிறந்தவள், ஹிமவதகா ஹிமவானுடைய ஜேஷ்டா மூத்த சுதா குமாரி, தாம் அவளை தாரயித்தும் தாங்க ராஜன் மன்னவா ஹரஹ வை சிவபிரான் தத்ர அவ்விஷயத்தில் நியுஜ்யதாம் பிரார்த்திக்கப்படட்டும். இந்த கங்கை ஹிமவானிடத்தில் பிறந்தவள், ஹிமவானுடைய மூத்த குமாரி, அவளை தாங்க மன்னவா சிவபிரான் அவ்விஷயத்தில் பிரார்த்திக்கப்படட்டும். கங்காயா பத்தனம் ராஜன் பிருத்திவீன சஹிஷ்யதி தாம் வை தாரயித்தும் வீர நாண்யம் பஷ்யாமி சோலினஹ. ராஜனே, கங்காயாக கங்கையினுடைய பத்தனம் இறங்குதலை பிருத்திவி பூமி சஹிஷ்யத்தின பொறுக்கமாட்டாள். வீரா சூரனே, தாம் அவளை தாரயித்தும் வை தாங்க சூலினக சங்கரனை காட்டிலும் அந்நியம் வேறொருவரை பஷ்யாமி அறிகிறேன் ந இல்லை. ராஜனே, கங்கையினுடைய இறங்குதலை பூமி பொறுக்கமாட்டாள். சூரனே, அவளை தாங்க சங்கரனை காட்டிலும் வேறொருவரை அறிகிறேன் இல்லை. தமேவம் உக்த்வா ராஜானம் கங்காம் சாபாஷ்யே லோகக்ருத் ஜகாமத்ரிதிவம் தேவஹ சஹ சர்வைர் மருத்கணைஹ. தம் அந்த ராஜானம் அரசனை ஏவம் இவ்விதம் உக்த்வா சொல்லி கங்காம் ச கங்கையையும் ஆபாஷ்ய புகழ்ந்து லோகக்ருத் உலகத்தை சிருஷ்டித்த தேவக தேவர் மருத்கணைஹி மருத்கணங்களோடு சக கூட திரிதிவம் தேவலோகத்திற்கு ஜகாம சென்றார். அந்த அரசனை இவ்விதம் சொல்லி கங்கையையும் புகழ்ந்து உலகத்தை சிருஷ்டித்த தேவர் மருத்கணங்களோடு கூட தேவலோகத்திற்கு சென்றார். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये बालकाण्डे 24 सर्गः।